இப்போ கலைஞருக்கு ஒரு நினைவா ஒரு சிலை வைக்கலாம், சரி. ஆனா அவர் பேனாக்கெல்லாம் சிலை வைக்கிறது சரியான இதுவா? அந்த பேனாவின் வழியாகத்தான் சமூக நீதி பேசப்பட்டது. அந்த பேனாவின் வழியாக தான் சுயமரியாதை பேசப்பட்டது. அந்த பேனாவின் வழியாகத்தான் பெண்ணுக்கு சொத்தில் சரிவாரி பங்கு இருக்கு என்று சொல்லி சீமான் அவர்களுக்கு நான் சவாலாக சொல்றேன். முடிஞ்சால் நீங்கள் தடுத்து பாருங்க சீமான் அப்படின்னு தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் யாருங்க? இவர் தமிழகத்தில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். ஜெயலலிதா அவர்கள் சிகை அலங்காரம் பற்றி வச்சிருந்தாங்களாம், அதை அடையாளமாக வைக்கலாமாங்கிறாரு. அண்ணா மூக்குப்பொடி போடுவார், அதனால மூக்குப்பொடி டப்பா வைக்கலாமான்னு கேட்கிறாரு. சீமான் மாலையான சில விஷயத்தை செய்கிறாரா, அந்த விஷயத்தை வைத்து விடுவோமா அடையாளமாக? பயன்படுத்தி பேனாக்கெல்லாம் சிலை வைக்கிறீங்களே, எங்களை ஆண்ட மாமன்னர்கள் ராஜராஜ சோழ நினைவிடெல்லாம் கேட்பாருன்றி அப்படி கிடைக்குது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 1500வது ஆண்டு விழாவை மிக விமர்சையாக கொண்டாடியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர். சீமான் அப்பெல்லாம் எங்க கோமாளம் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. அவர் அதிமுகவை ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டினாங்க. பீனிக்ஸ் வடிவில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டினாங்க. உள்ள அருங்காட்சியகம் நவீன மயமாக்கப்பட்ட அருங்காட்சியகம் அமைச்சாங்க. அப்பெல்லாம் சீமானுக்கு வாய் திறந்து பேசுவாங்க. சின்னம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக நான் பேசி பார்த்தோமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சி வச்சிருக்கீங்க? அதிமுகவோடு சின்னம்மா சசிகலா அவர்கள் சேர்த்துக்கிட்டு தான் சீமானின் வேலைன்னா சீமான் எதுக்கு தனி கட்சி வச்சிருக்காரு? சீமானின் வேலை புரோக்கர். சித்தப்பா ஆட்சி சிறப்பான ஆட்சி. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை விட எங்கள் ஆளுங்க ஆட்சி சிறப்பாக இருந்தது. ஜிஎஸ்டி நிலுவைத்தொகை வரணுங்க பேசுவாரா சீமான்? இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி அரிசிக்கு, தயிருக்கு, ஏன்னா மக்கள் பயன்படுத்துகிற அன்றாட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க. சீமான் வாய்ப்பு பேசுறாரா? ஆனா அந்த சிறுபான்மை மக்கள் சிறைக்கதியில விடுவிக்கணும் இவரோட தான் போராடிட்டு இருக்காரு. ஏன் 10 ஆண்டுகள்ல அதிமுக அரசு இருந்தப்ப ஏன் பேர் விடுதலை செய்ய முடியல? அதற்கு திராணி இல்லையா எடப்பாடி அரசுக்கு? அப்போது ஏன் சீமான் கேட்கல? தைப்பூசத்துக்கு எங்க சித்தப்பா விடுமுறை விட்டாருன்னு ஓடோடி போய் அவருக்கு வாழ்த்து சொன்ன சீமான் இன்னைக்கு தமிழர்களுக்கான எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாரு. அதை தான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன், ஒரு கொஞ்சம் ஜெயிச்சாலும் திமுக கூட்டு போயிடுறாங்க, அப்புறம் எதுக்கு ஜெயிக்கணும்ன்றாங்க. விஜயகாந்த் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போறார். ஆனா அவர் கட்சி அடுத்த 2 தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக வந்தார். இவர் ஒரு நபரே உள்ள போக மாட்டார். தன்னுடைய சொந்த கட்சிக்காக உழைத்து இறந்து போனான். மருத்துவ சதிக்கு பணம் இல்லாம இறந்து போனான். மாநில பொறுப்பாளர் அவருக்கு இந்த நிலைமைங்க. அதுக்கு கூட கடலூர் பக்கம் எட்டி பார்க்காத சீமான் தான் மக்களுக்காக நிற்கிறாரா? திமுகவை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவரை பற்றி எங்க தலைவர் என்னைக்காவது ஒரு தடவை வாய்க்காக பேசியிருக்காரா? சீமான் ஒரு லட்சடி கார் வாங்கக்கூடாது. ஏழை தாயின் மகன் எப்படி நம்ம மோடி பேசுவாரோ அதே மாதிரி தான் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை நடத்துறாங்க. பிச்சை அதிகமாக போடுறாங்க. சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்க எல்லாம் வழக்கு பயங்கரமாக இருந்திருக்கு. அவங்க அரெஸ்ட் பண்ண போறதா இருந்தீங்க. சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியலாளர்கள் எனக்கு கேட்கும்போது சீப்பாக தான் வருது. அவர் ஒரு புரோக்கர். இந்த வீடியோ சிசிடிவி வீடியோ நக்கீரன் கோபால் கிழிச்சு தொங்க விடுறாரு சவுக்கு சங்கரை. இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு அறிவு இல்லை. ஆதாரம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது சவுக்கு சங்கர் இப்போ ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இப்போ அவரெல்லாம் அவர் மீது அந்த வழக்கு இப்போ தொடரப்பட்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு FTP தமிழ். இன்று நம்மளுடன் திமுகவிலிருந்து விக்கி வந்திருக்கிறார். விக்கியுடன் இன்றைய கரண்ட் பாலிடிக்ஸ், திமுக மீது வைக்கப்படும் விமர்சனங்களை பற்றி பேசலாம். வணக்கம் விக்கி. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நீங்கள் எங்கள் FTP தமிழ் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது. நன்றி. ஸோ விக்கி, முதல்ல கேள்வி என்னன்னா, இந்த திமுக அரசு சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% சரியா இருக்கு. அது மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அனுதினமும் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு தொடக்கப்பள்ளியில் சிற்றுண்டி வழங்குறது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இது தமிழ்நாட்டில் தான் இதை முதல்ல தொடங்கி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், இல்லை இலவச வீட்டுமனை பட்டாவாக இருக்கட்டும், என பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். சரியான பாதையில் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கலைஞருக்கு ஒரு நினைவா ஒரு சிலை வைக்கலாம், சரி. ஆனா அவர் பேனாக்கெல்லாம் சிலை வைக்கிறது சரியான இதுவா? இல்லை, அது அப்படி பார்க்க முடியாது. இப்போ கலைஞர் அவர்களின் பேனா அப்படின்னு சொல்லும் போதே அது கலைஞர் அவர்களின் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கலைஞர் இந்த அரசியலில் வருவதும், கலைஞர் அவர்கள் இந்த சமூக பிரச்சனைகளை பற்றி பேசியதும், கலைஞர் அவர்கள் திரைத்துறைக்கு ஆற்றிய தொண்டும் அந்த பேனாவின் வழியாக தான். அந்த பேனாவின் வழியாகத்தான் சமூக நீதி பேசப்பட்டது. அந்த பேனாவின் வழியாக தான் சுயமரியாதை பேசப்பட்டது. அந்த பேனாவின் வழியாகத்தான் பெண்ணுக்கு சொத்தில் சரிவாரி பங்கு இருக்கு என்று சொல்லியது. ஸோ அப்போ அந்த பேனா அப்படிங்கிறது தான் கலைஞர் அவர்களின் அடையாளமே. தன்னுடைய இறுதி காலம் வரை இந்த மக்களுக்காக அந்த பேனா சுரண்டு கொண்டு தான் இருந்தது. அதனால அதன் சின்னமாக நம்ம பேனா வைக்கிறோம். அதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த 1.5 வருஷத்துல அந்த அரசின் மீது பெரிய எந்த விமர்சனமும் இல்லை. ஆனா இந்த விஷயத்தை, இந்த பேனா சிலை வைப்பதை ஒட்டி சீமான் போன்றவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நான் வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்போனா ஏதோ இதுவே ஒரு மக்கள் வந்து விமர்சனம் போகல. இல்லை, நான் சீமான் போன்ற அரைகுறை அரசியல்வாதிகள் பிழைப்புக்காக அரசியலை செய்து கொண்டிருக்க நபர்கள்லாம் அப்படித்தான் பேசுவாங்க. சீமான் அவர்களுக்கு நான் சவாலாக சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் தடுத்து பாருங்கள் சீமான் அப்படின்னு தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் யாருங்க? இவர் தமிழகத்தில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நபர். இவர் உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாராவது வெற்றி பெற முடிஞ்சுதா? ஒன்றுமே இல்லை. ஒரு தலைவர்களை தமிழ்நாட்டிற்காக போராடி தமிழ்நாட்டிற்காக அரசியல் களத்தில் செயல்பட்டு கொண்டது எல்லா தலைவர்களையும் நீங்கள் எடுத்துங்களேன். திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாரையுமே, ஒரு முன்னாள் முதல்வர்களை அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி ஒரு பொது வெளியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாருன்னா ஒரு தலைவருக்கான தகுதியை சீமானுக்கு இல்லைங்க. எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்னைக்கு தமிழ்நாடு என்று நம்ம பெயர் சுற்றி அழைக்கிறதுக்கு காரணம் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு மாநில சுயாட்சியை பெற்று தந்தது பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் அவர்களும். அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதலமைச்சர், அவர்களையும் கொச்சைப்படுத்துறார். அப்போ தமிழகம் வரலாற்றில் இருக்கிற முதலமைச்சர்களை பற்றியும் தலைவர்களை பற்றியும் கொச்சையாக இந்தந்த அவங்க பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் வைத்து பேசுகிறார். ஜெயலலிதா அவர்கள் சிகை அலங்காரம் பெட்டி வச்சுருந்தாங்களாம், அதை அடையாளமாக வைக்கலாமாங்கிறாரு. அண்ணா மூக்குப்பொடி போடுவார், அதனால் மூக்குப்பொடி டப்பா வைக்கலாமான்னு கேட்குறாரு. சீமான் மாலையான சில விஷயத்தை செய்கிறாராம், அந்த விஷயத்தை வைத்து விடுவோமா அடையாளமாக? அப்போ சீமான் பேசுகிற விஷயத்தை வச்சிருமா? ஆமக்கடி ஆமையை வச்சிருமா? சீமான் ஆமை ஓட வச்சிருமா? அப்போ ஒரு தலைவருக்கான தகுதி துளி கூட தமிழக அரசியலில் இல்லாத ஒரு நபர்னா சீமான் தான். நான் சவால் விடுக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டராக சொல்றேன், சீமான் முடிஞ்சா நீங்க தொட்டு பாருங்க, தலைவரின் சிலை வைக்கப்படும். அதுல வந்து தலைவர் அவர்களின் பேனா சிலை, அது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரதிபலிப்பு. இன்னைக்கு தமிழர்களுக்கான எல்லா விஷயத்தையும் பெற்று தந்தது அந்த பேனாவின் வாயிலாகத்தான். அதனால அதை நிறுவவும், அதை வந்து சீமான் போன்ற நபர்கள் வெறுமனே பேசிட்டு போலாம். அதை வந்து அவரு என்ன சொல்றாரு, நீங்க இவர் பயன்படுத்தி பேனாக்கெல்லாம் செலவழிக்கிறீங்களே, எங்களை ஆண்ட மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் நினைவுடெல்லாம் கேட்பாருன்ட்டு அப்படி கிடக்குது, அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் வருங்க, அதை புனரமைக்கிற வேலையை செலவு பண்றீங்க, இது இந்த மாதிரி செலவு பண்றீங்கன்றாரு. இப்ப தஞ்சை பெருவுடையார் கோயில்ல 1500வது ஆண்டு விழாவை மிக விமர்சையாக கொண்டாடியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சீமான் அப்பெல்லாம் எங்க கோமாளா இருந்தாரான்னு எனக்கு தெரியல. தமிழகத்தின் வீதிகளோரும் இருக்கிற கோயில்களை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தவர் தலைவர் அவர்கள். அப்ப திருவாரூர் தேர் இன்னைக்கு உலக அதிசயங்கள்ல ஒன்றாக உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தேர், ஆசியாவிலே பெரியது. அப்படிப்பட்ட ஒரு தேரை ஓட வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப எவ்வளவு விஷயங்கள், ராஜராஜ சோழனுக்கு நான் மணிமண்டபம் கட்டியதுலேருந்து, கரிகால் பெருவளத்தானுக்கு மணிமண்டபம் கட்டியதுலேருந்து எல்லா விஷயத்தையும் செய்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சீமான் போன்ற நபர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர்லாம் சினிமா எடுத்துகிட்டு இருந்தவர், அவருக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது. அதனால அவர் அப்படி தான் பேசுவார். இல்லை, நீங்கள் வந்து ஆரம்ப சீமான ஒன்றுமே இல்லை அவர்லாம் ஆள்லாம் சொல்கிறீங்க. இன்றைக்கு வந்து 30 லட்சம் வாக்காளர் அவரை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. 3வது பெரிய கட்சின்னு எமர்ஜி இருக்காரு அவர். அவர் ஒரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வந்திருக்காரு. கலைஞர் அவர்களும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாதவர் தான். திருவாரூர் வீதிகளில் முதலில் அவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட களங்களில் தொடங்கிய தனது பாதை, இன்னைக்கு அவர் வந்து தமிழகத்தின் முதல்வராக இருந்து தமிழர்களுக்காக போராடி பல்வேறு விஷயங்கள். இன்னைக்கு சுதந்திர தினம் எடுத்துங்க, மாநில முதலமைச்சர் தான் சுதந்திர தினத்தன்று கொடியேற்ற வேண்டும் என்று அதை போராடி பெற்று தந்தவர் தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்போ அவர் வந்து நீங்கள் வந்து சாதாரண ஒரு நபர் தான், சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். சீமானாவது ஒரு திரைக்கலைக்கு வந்து ஒரு இயக்குனராகி படம் எடுத்து அதற்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரால் இந்த அளவுக்கு உயர முடிந்தது என்றால் மக்களோடு நின்றார், மக்களுக்காக போராடினார். எல்லா விஷயங்களும் அப்படித்தான். மக்களும் வேற, கலைஞர் கருணாநிதி அவர்களையும் வேறு என்றெல்லாம் நம்ம வந்து பிரித்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து நீங்க சீமானோடு ஒப்பிட முடியாது. சீமான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து கலைஞர் அவர்கள் வந்து சீமான் தொடர்ந்து கலைஞர் அவர்களை விமர்சிப்பதற்கான காரணம் வேற. அவர் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏஜெண்டாக வேலை செய்துட்டு இருக்காரு. அவர் இவங்களை விமர்சிக்கிறதுனால அவர் தொடர்ந்து சொல்றாரு, நான் திமுக விமர்சிப்பேங்கிற, அதுக்காகத்தான் இந்த குழப்பம் படைக்கிறார். அவர் அதிமுகவை ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டினாங்க, பீனிக்ஸ் வடிவில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டினாங்க, உள்ள அருங்காட்சியகம் நவீன மயமாக்கப்பட்ட அருங்காட்சியகம் அமைச்சாங்க. அப்பெல்லாம் சீமானுக்கு வாய் திறந்து பேசவில்லை. அதனால அவர் இரட்டை நாக்கு கொண்டவங்க. இப்போ சிறையிலேருந்து சசிகலா அவர்கள் வெளியில் வந்தாங்க. அவர்களை போய் பார்த்துட்டு சீமான் என்ன பேசினாரு, சின்னம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக நான் வேணா பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சி வச்சிருக்கீங்க? அதிமுகவோடு சின்னம்மா சசிகலா அவர்களை சேர்த்து வைப்பது தான் சீமானின் வேலைன்னா, சீமான் வந்து எதுக்கு தனி கட்சி வச்சிருக்காரு? சீமானின் வேலை புரோக்கர் இல்லையா? அப்போ இதே சசிகலா அவர்களை 2016 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா கூடவே இருந்து, அதாவது திருடுவதற்காகவே
கொள்ளையடிப்பதற்காகவே திட்டமிட்ட கொள்ளைக்காரின்னு பதிவு பண்ணியிருக்காருங்க இதே சசிகலாவை. அப்ப ரெட்டை நாக்கு யாருடைய நாக்கு? ரெட்டை நாக்கு. இன்றைக்கு திராவிட இயக்கத்தை இவ்வளவு தூரம் விமர்சிக்கிற சீமான் திராவிட இயக்க மேடைகளால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். திராவிட இயக்க மேடை இல்லைன்னா சீமான்ற நபர் யாருன்னு தெரியாது, போய் அதான் இருப்பான். திராவிட இயக்கத்தை பற்றி பேசி தந்தை பெரியாரை பற்றி பேசிதான் சீமானை யார் என்றே தெரியும். அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை இன்னைக்கு விமர்சிக்கிறாருன்னா அற்ப பிழைப்புக்காக இந்த மாதிரியான விமர்சனங்கள். அதுவும் எங்கள் தலைவர்களை இப்படி விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்காரு வாய்க்கொழுப்பு அப்படின்னு கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் சீமான் வந்து பேசியிருக்காரு. பதிலும் சொல்லியிருக்காரு. அவரு அதுக்கு பணக்கொழுப்பு அப்படின்லாம் பேசுறாரு. அதான் சொல்றேன். இந்த அதிமுக தான் எதிர்க்கிறாரு. இல்ல அவங்க என்னன்னா அதிமுக எதிர்க்கல, அந்த ஒரு விஷயத்தை சொன்னதால அவங்க தலைவர்களை குறிப்பிட்டு சொன்னதுனால அவர் பேசுறாரு. அதே எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்சியும் எங்கள் சித்தப்பா என்று பேசினாரு. சித்தப்பா ஆட்சி சிறப்பான ஆட்சி. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை விட எங்க ஆளுங்க ஆட்சி சிறப்பா இருந்தது. எது உங்க ஆளுங்க 10 ஆண்டுகள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இன்னைக்கு ஊழல் பட்டியல் வெளில வந்துட்டு இருக்கு. காமராஜ் உணவுத்துறை அமைச்சர் செட்டிங் டெண்டர் நடந்திருக்கு. காமராஜ் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு. இன்னைக்கு அவர் வீட்டில இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எவ்வளவு நகைகள் கைப்பற்றப்பட்டது. அதுக்கடுத்து வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் என எத்தனை நபர்கள் அமைச்சர்களின் பட்டியல் வெளில வந்துட்டு இருக்கு. ஊழல் பட்டியல் வெளில வந்துருக்கு. ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை சீமான் பேசியிருப்பாரா? அதைதான் சொன்னேன். அதிமுக அடிவடியாக தொடர்ந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இப்ப என்ன பேசுறாரு? மோடி அவர்கள் வரவேற்க அடுத்த முறை மோடி வரும்போது நானே வரவேற்பேன். மோடி வந்து வரவேற்று விட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீங்க வந்து கூப்பிட்டு ஏன் ஒழுங்கா மரியாதை கொடுக்கல? என்ன மரியாதை கொடுக்கல? நான் தான் கேட்கிறேன். நீங்க கூப்பிட்டு இல்ல திமுக அரசு வந்து எந்த விளம்பரப்படத்துல மோடி போட்டோ அது ஒரு பொருளா? நான் கேட்கிறேன். இது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் அமைப்பும் தமிழக அரசும் இந்த போட்டியை நடத்துகிறது. இந்திய அரசின் சார்பாக ஒரு துளி கூட இதுல வந்து கொடுக்கல. 100 கோடி ரூபாய்க்கு மேல இதை வந்து ஸ்பெண்ட் பண்றது தமிழக அரசு. இந்த போட்டி இந்தியாவில் நடக்குமே ஆனால் அது தமிழகத்தில் நடத்திட வேண்டும் என்று 4 மாதத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் வேலை பார்த்தவர். எல்லா அமைச்சர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த மேனாதன் அவர்களை வந்து இதற்கான பணிகளை செய்ய சொன்னவர். 4 மாதம் இப்படிப்பட்ட ஒரு செஸ் ஒலிம்பியாடை நடத்த வேண்டும் என்றால் 8 மாதத்துக்கு மேல ஆகணும். ஆனா வெறும் 4 மாதத்துல இவ்வளவு பெரிய போட்டி. இன்னைக்கு உலக நாடுகளை சார்ந்த வீரர்கள் ட்விட்டர்ல பார்த்துருப்பீங்களே, எல்லா வீரர்களும் புகழ்றாங்க. இப்படி ஒரு ஒலிம்பியாட் போட்டியை நாங்கள் பார்த்ததில்லை. அப்படி ஒரு விருந்தோம்பல். மோடி அவர்களை ஒரு விருந்தோம்பலுக்காக அழைக்கிறோம். நீங்க ஒன்றிய பிரதமரை போட்டியை துவக்கி வைக்கிறதுக்காக அழைக்கிறோம். அதுல வந்து அந்த விழா மேடையில மோடி அவர்களின் படம் வந்ததா இல்லையா? மோடி அவர்களை பற்றி பேசினாரா இல்லையா? அப்ப அதெல்லாம் பார்க்கணும். ஆனா சீமான் என்ன சொல்றாரு? நீங்க அழைத்தீங்க, ஆனா மரபு இல்லை. நீங்க வந்து அவர் எதுக்கு அழைத்தீங்கன்னா அவருக்கான மரியாதையை கொடுக்கணும். அடுத்த முறை நானே கொடுப்பேன் அப்படின்னு பேசுறதுலாம் என்ன? ஜிஎஸ்டி நிலுவைத்தொகை வரணுங்க. பேசுவாரா சீமான்? இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி அரிசிக்கு, தயிருக்கு, ஏன்னா மக்கள் பயன்படுத்துகிற அன்றாட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க. சீமான் வாய்த்தரத்து பேசினாரா? மத்திய அரசை கட்டணம் தெரிவிச்சாரா? நிர்மலா சீதாராமன் பேசுறாருங்க. சம்பந்தமே இல்லாம தமிழகத்தின் பிரதிநிதிகளே இல்லாத ஒரு தமிழகத்தின் அமைச்சரே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல கிடையாது. ஆனா ஒரு பொய்யான விஷயத்தை நாடாளுமன்றத்துல பதிவு செய்கிறார் நிர்மலா சீதாராமன். கண்டிக்கணுமா இல்லையா? ஒரு தமிழகத்தை நான் தமிழக மக்களுக்காக போராடுறேன், தமிழக மக்களுக்காக நான் வந்து அரசியல் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு தலைவர் பேசணுமா இல்லையா? அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் பேசியது முழுக்க தவறு. இந்த உணவு, அதாவது அரிசி மற்றும் தயிர் போன்ற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலை உயர்வு ஏற்றுவதை தமிழக அரசு விரும்பவில்லை, அதை எதிர்க்கிறது என்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக அரசின் பிரதிநிதியாக பங்கேற்றவருக்கு கடிதமே கொடுத்திருக்கோம். அப்ப அதெல்லாம் வந்து இல்லை என்பது போல நீங்க கலந்து கொண்டு உங்களுடைய தயனாலும் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது என்பதை போல நாடாளுமன்றத்தில் தவறான கருத்தை பதிவு செஞ்சவங்க நிர்மலா சீதாராமன். ஏன்னா பாஜக ஆளுகிற மாநிலங்களை வைத்துக் கொண்டு எல்லா விதத்திலும் ஜிஎஸ்டியை அமல்படுத்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் கேட்க சீமானுக்கு நேரம் இல்லை. நீங்க பாஜக வந்து எல்லா சீமான் எதிர்க்கலன்றீங்க. நீங்க சிறுபான்மை மக்களுக்கு பாஜக எதிரானது. ஆனா அந்த சிறுபான்மை மக்கள் சிறை கைதியில விடுவிக்கணும்னு சொல்லி இவர் ஒருத்தர் தான் போராடிட்டு இருக்காரு. இப்போ ஏற்கனவே அண்ணன் ஜவஹர்லா போன்றவர்கள், அண்ணன் தமிழ் அன்சாரி போன்றவர்கள், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல இஸ்லாமிய சகோதரர்களும் இதற்கான கோரிக்கை, கோவை வெடிகுண்டு மற்றும் வெடிகுண்டு விபத்து மற்றும் இன்னும் பிற காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ள இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று இப்போ பேரறிவாளன் அண்ணன் விடுதலைக்கு பிறகு அதற்கான கோரிக்கையிலும் எழுந்திருக்கு, அதற்கான நடவடிக்கையிலும் நடந்து கொண்டிருக்கு. ஏன் 10 ஆண்டுகள்ல அதிமுக அரசு இருந்தப்போ ஏன் பேரறிவாளனை விடுதலை செய்ய முடியல? அதற்கு திராணி இல்லையா எடப்பாடி அரசுக்கு? அப்போது ஏன் சீமான் கேட்கல? இன்னைக்கு பேரறிவாளன் விடுதலை செய்தோம். இந்த ஒரு விடுதலை வைத்து மற்ற விடுதலையும் எங்களுக்கு முதல்வர் சாத்தியம். இதே 10 அதிமுக ஆட்சி தான் எடப்பாடி அவர்களை சந்தித்து பல கோரிக்கை வச்சாங்க.
ஏங்க அது வழக்கு போயிடுச்சு. சரி ஓகே. அப்படி பார்த்தா சீமான் கோரிக்கை வச்சு தைப்பூசம் விடுமுறை எடப்பாடி அது எடப்பாடி விட்டாரு. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இல்ல அது இவர் கோரிக்கை வச்ச அப்புறம் விட்டாரு. அவர் கோரிக்கை இல்லை, அதுக்கு முன்னாடியே விட்டுட்டாரு. இவர் கோரிக்கையா சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அதை விட சேர்த்து 15 விஷயங்கள் வந்து கேட்டார். ஆனா தைப்பூசத்திற்கு எடப்பாடி அவர்கள் விட்டார். நான் தான் கேட்கிறேன், தைப்பூசத்திற்கு விடுமுறை விட்டார் என்று வாசலில் ஓடி போய் எடப்பாடி வீட்டு வாசலில், சித்தப்பா வீட்டு வாசலில் நின்ற சீமானுக்கு இன்னைக்கு தமிழக அரசின் அனைத்து அலுவலர்களும் தமிழ் வாழ்க்கை என்ற பெயர் பலகை 10 ஆண்டுகள் இல்லை, இப்ப மீண்டும் வந்திருக்கு. தமிழில் எழுதும்போது முன்னெடுத்து தமிழில் எழுதணும் என்ற பெயர் திட்டம் கொண்டு வந்திருக்கும். தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கான அரசு இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கும் வேலை வாய்ப்புகள்ல. அதே போல நீங்கள் தமிழ் வழியில் படித்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவர்கள் ஐஐடியில் உங்களுக்கு ஏற்கிற செலவை தமிழக அரசு ஏற்கும். எனக்கு எத்தனையோ விஷயங்கள் தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த அரசு பண்ணியிருக்கேன். வாய் திறந்து ஒரு வார்த்தை சீமான் பேசியிருப்பாரா? தைப்பூசத்துக்கு எங்க சித்தப்பா விடுமுறை விட்டார்னு ஓடோடி போய் அவருக்கு வாழ்த்து சொன்ன சீமான் இன்னைக்கு தமிழர்களுக்கான எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாரா? அதை தான் நான் சொல்றேன். இவர் தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்காரு. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து பல நபர்களும் இன்னைக்கு வெளியேறி கொண்டிருக்காங்க. அதுதான் உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிச்சது. ஒரு இடங்கள் ஒரு கவுன்சிலரை கூட என்ன சொல்றேன், ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சாலும் திமுக கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் எதுக்கு ஜெயிக்கணும்ன்றாங்க. அப்புறம் எதுக்கு பிரதிநிதி சீமான் தான் சொன்னாரு, தம்பி நான் ஒரு ஆளு ஜெயிச்சு என்னப்பா பண்ண போறேன், 130 பேர் ஜெயிக்கிறதுக்கான அது சாத்தியக்கூறே கிடையாது. இவர் வந்து ஒரு ஆள் ஜெயிச்சு உள்ள போக மாட்டாராம். விஜயகாந்த் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போனார். ஆனா அவர் கட்சி அடுத்த 2 தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக வந்தார். இவர் ஒரு நபரே உள்ள போக மாட்டாராம். எச்ராஜாவை எதிர்த்து சொந்த தொகுதிங்க, சீமானுடைய சொந்த தொகுதியில போய் நின்று இருக்க வேண்டியதானே. எச்ராஜா போட்டிடுறாரு. நீங்க சொல்றீங்க மாநில குலத்தில் எதிர் பாஜக, எச்ராஜாவை எதிர்த்து போட்டிடலாம், உங்க சொந்த தொகுதி. ஏன் திருவொற்றியூரை தேர்ந்தெடுத்தீங்க? திருவொற்றியூர்ல நாடார்கள் வாக்கு அதிகமா இருக்கு, அதனால இருந்தாரு. இல்ல அவர் அங்க அதானி போட்டு வர சார், அதானி துறைமுகத்தை இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்க வந்தாரு சீமான்? அதான் கேட்கிறேன். அதானி துறைமுகம் இன்னும் நிறுவப்பட்டிருக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சீமான் எங்க போனாரு? அதான் கேட்கிறேன். அவர் அப்படித்தானே பேசுறாரு. இதே தான் சொன்னார். கடலூர்ல புயல் வந்த பிறகு அவர் வந்து கடலூர்ல 2016 வேட்பாளர் அறிவிக்கப்படுறாரு. கடலூர்ல பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதுதான் தமிழர் அறம், நான் பாதிக்கப்பட்ட மக்கள் கடலூர் மக்களோட இருக்கிறேன். கடலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டாரு. அதுக்கு பிறகு வந்திருப்பாரா? கடலூர்ல நாம் தமிழர் கட்சிக்காக போராடி பல இன்னல்களை அனுபவித்து சிறைவாசம் அடைந்த நபர் கடல் தீபன், கட்சியின் முக்கிய போராளி. இறந்ததுக்கு கூட வரலங்க சீமான். அவ்வளவுதான் சீமான். தன்னுடைய சொந்த கட்சிக்காக உழைத்து இறந்து போனான். மருத்துவ செடிக்கு பணம் இல்லாம இறந்து போனான். மாநில பொறுப்பாளர் அவருக்கு இந்த நிலைமைங்க. அதுக்கு கூட கடலூர் பக்கம் எட்டி பார்க்காத சீமான் தான் மக்களுக்காக நிற்கிறாரா? சும்மா வாய் வார்த்தை வாய் ஜாலம். சரி, சீமான் மீது அப்ப திமுக வந்து நீங்க பேசுறீங்க. சரி, கட்சியே ஒரு தனிப்பட்ட முறை இல்ல ஏன்னா இப்போ சமீபத்தில் நீங்க பாத்துருக்கீங்க, திருவண்ணாமலையில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது யாரோ இது கூட்டத்துக்கு சில பேர் பிரச்சனை பண்றாங்க, அவரே எழுந்துச்சு பேசுறாரு. ஒரு ஜாதி சார்ந்த பிரச்சனை அது வந்து இவ்வளவு நாம் தமிழர் கட்சியினர் திமுக தான் வேணுண்டே இவங்களை தூண்டி விடுது. இல்ல, நாம் தமிழர் கட்சியினர் பொதுமேடையில் அநாகரிக வார்த்தைகளே பயன்படுத்துவார். அண்ணன் எப்படியோ அப்படியே தும்பிகளும். அதுதான் அது. அண்ணன் என்ன பொது வெளியில இப்படி அவதூறாக முதுபெரும் தலைவர்களை முன்னாள் முதல்வர்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. ஒரு கொடி ஏத்துறதுக்கே நீங்க கொடி ஏத்துறதுக்கு இல்ல, இவர்கள் பொது மேடையில எப்படி பேசுவாங்கன்னு நாம் தமிழர் கட்சி மேடைகளை நீங்க எடுத்து கிளிப்பிங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சீமான் எவ்வளவு கேவலமா பேசுறாரோ அதை விட பன்மடங்கு கேவலமா. அப்ப அதை வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்ல நீங்க பேசுறதுக்கு தப்பு சொல்ல, ஆனா நாம் தமிழர் கட்சியே செயல்படக்கூடாது, நீங்க கொடியே ஏத்தக்கூடாது சொல்றீங்க. அதுதான் இல்ல, ஒரு கட்சி கொடிக்கம்பம் நடக்குமா அது தனிப்பட்ட சொந்த நபரின் இடமாக இருக்கலாம். அந்த இடத்துல தான் நடக்கும். நீங்க அனுமதி முன்னனுமதி வாங்கிருந்தீங்க. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அங்க என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா பல்வேறு வரைமுறைகள் ஒரு கட்சியின் கொடிக்கம்பம் நடுவதற்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி பொது மேடைகள்ல இவர்கள் எப்படி பேசுவார்கள் என்று தெரியும். அந்த மாதிரி விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கு தமிழகத்துல. திமுகவை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவரை பற்றி எங்க தலைவர் என்னைக்காவது ஒரு தடவை வாய்த்தாளத்தை பேசியிருக்காரா? ஒரு பொருட்டே கிடையாது. எங்க கட்சியை சார்ந்த வேறு யாராவது நபர்கள் பேசுகிறோம். நாங்கள் இருந்து வெளில வந்தவர் சீமான் யார் என்பதை எங்களை போன்ற நபர்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் விமர்சிக்கிறோம். உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ தலைவர் கலைஞர் அவர்களை பற்றியோ பேசுவதற்கான தகுதி துளி கூட சீமானுக்கு இல்லை. அதுதான் நாங்கள் பதிவு பண்றோம். எங்கள் தலைவர்களெல்லாம் அவர்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. கால் தூசுக்கு தான். சரி, இப்போ ஓகே. நீங்க இப்போ சீமான் ஒரு கார் வாங்கியிருந்தாரு, அந்த காரை பத்தி பேசி ஏன் சீமான் ஒரு லக்ஸரி கார் வாங்கக்கூடாது? நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் சீமான் லக்ஸரி கார் வாங்கியிருக்காரு. ஆமாம், 50 லட்சத்துக்கு டொயோட்டா ஃபார்ச்சுனர் வாங்கியிருக்காரு. ரைட்டு. சீமான் என்ன வேலை பார்க்குறேன்? கடந்த 5 ஆண்டுகள், கடந்த 10 ஆண்டுகளில் சீமான் எத்தனை படங்கள் நடித்தார்? எத்தனை படங்களை இயக்குனாரு? இதுதான் கேள்வி. அவர் இன்னைக்கு நீலாங்கரையில் வீடு தங்கியிருக்காரு. மாதம் 2.5 லட்சம் வாடகை. மாதம் 2.5 லட்சம் வாடகை கொடுக்குறார். இன்னைக்கு 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னால ஒரு கார், அப்புறம் ஹுண்டாய் கிரெட்டா ஒரு கார், அப்புறம் இவரோட ஏற்கனவே இசூசு MX ஒரு கார். இன்னைக்கு வீட்டில் 5 கார் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏழை தாயின் மகன் எப்படி நம்ம மோடி பேசுவாரோ அதே மாதிரி தான் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை நடத்துகிறேன்.
நியூஸ் 18 நெறியாளர் கேட்குறாரு, எப்படிங்க உங்களுக்கு காசெல்லாம் வருது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. வெளிநாடுகள்லேருந்து வசூல் செய்வீங்களான்னு கேட்குறாரு. இல்லைங்க, பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை சார். பிச்சை அதிகமாக போடுறாங்க. அதான் சொல்றேன், இவ்வளோ பிச்சை எடுத்தா இவ்வளோ பேரும் வாங்கலாமான்னு எனக்கு அண்ணன் சீமானை பார்த்தது தான் சந்தேகம் வந்தது. அப்புறம் எல்லாருமே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ லக்ஸுரியஸ் லைஃப். ஜிம் இருந்தால் தான் அண்ணன் போவார். அருள்வியல் சேலத்தை சார்ந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாச ஒருங்கிணைப்பாளர். இந்த ஒரு சேலத்தில் ஒரு வழக்கு, அவர் இந்த வழக்குக்காக வர்றாரு. ஒரு ஹோட்டலில் இடம் போடுறாங்க, ஏசி ரூம். அதெல்லாம் எனக்கு ரேடிசனில் போடு. அவர் என்னுடைய நேர்காணல், என்னுடைய வலைவலி 10 to 10 அளித்த நேர்காணல். சீமான் யார் என்பது அருகில் இருக்கிற நபர்களுக்கு தெரியுங்க. காமராஜரை பற்றி, கக்கனை பற்றி பேசுகிற சீமான் காமராஜர் போல கூட வேணாம், சாதாரண எங்களை போல இருக்கலாம்ல. அப்போ சீமான் யாருங்கிறது வெளிப்பட்டு இருக்கு. நான் எந்த படமும் நடிக்கலை, எந்த படமும் இயக்கலை. கேட்டால் எங்கள் அண்ணன் சுந்தர் சீட்டை கேட்பான், 1 லட்ச ரூபா கொடுத்து விடுவாரு. இங்கே கேட்பான் 1 லட்சம் கொடுத்து. எத்தனை நாள் கொடுப்பான்? இப்போ நீங்கள் எனக்கு ஒரு நாள் ஒரு தடவை கிட்ட என் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஒரு தடவை கொடுப்பான். திருப்பி கேட்டேன்னா வேலை இல்லை போனான்றான். அப்போது கட்சியின் வெளிப்படுத்தன்மை எங்கே இருக்குது? நான் தான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி 2016 கட்சியோட வரவு செலவு கணக்குகள்லாம் வெளியிடுவாங்க. அதுக்கு பிறகு அதெல்லாம் இல்லை. அப்போ அதெல்லாம் சொல்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிற, குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களை ஏமாற்றி படைக்கிறாங்க. இங்கே நடக்காத விஷயங்களை நடக்கிறதாக சொல்லி சீமான ஆட்சிக்கு வந்து விடுவார் என்ற இந்த காணொலிகளை எல்லாம் போட்டு பொய்யாக பேசி அவர்களை ஏமாத்துறாங்க. நான் தான் கேட்குறேன், வேன் வாங்குறாங்க, பிரச்சார வாகனம், மசாஜர் சீட்லாம் இருக்குங்க. பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துறாரு அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்றாரு. எங்களுக்கு யாருப்பா காசு? பராரி வீட்டு பிள்ளைகள், பராரி வீட்டு பிள்ளைகள் இந்த தேர்தலில் நிற்கிறோன்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. மசாஜர் வச்ச சீட்டு வச்ச வேனில் வர்றாரு, பிரச்சார தனி வேன். அப்போ இதெல்லாம் தான் கேள்வி இருக்கிறோம். நீங்கள் கக்கனை போலையோ காமராஜரை போலையோ மேடையில் பேசுகிற மாதிரி இருக்க வேணாம். சாதாரண எங்களை போல உங்களே போல இருக்கலாமே. அப்போ இந்த இளைஞர்களை, குறிப்பாக இவ்வளவு படித்த இளைஞர்களை நம் பேச்சின் வாழ்க்கையில் அவர்களை ஏமாற்றி படைக்கிறது தான் நாம் வந்து வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஒரு அதிமுக பாஜகவோடு இணக்கமாக இருக்காரு. நீங்கள் அதிமுக பாஜக எதுக்குறீங்க அப்படின்னா பேரளவில் தான் அது இருக்குது. சித்தாந்த ரீதியில் நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னா, ஆனால் தேர்தல் நேரங்களில் அவங்களோட தொடர்பு வைத்திருக்கீங்க. எக்ஸ்போஸ் பண்ணோம். விஜயபாஸ்கர் நின்ன இடத்துல வந்து அந்த தொகுதியை சார்ந்த பொறுப்பாளர் தம்பி வேட்பாளராக போடாமல் பக்கத்து தொகுதியிலேருந்து போடுறாரு. இப்போ நான் சொன்ன மாதிரி எச்ராஜா எடுத்து நின்று ஜெயிக்க வேண்டியதானே, ஜெயிச்சு உள்ளே போய் ஒரு பிரதிநிதி உள்ளே போக வேண்டியதானங்க. இவர் சட்டமன்றத்துக்குள்ளேயே போக மாட்டாராம் தனியாக. அப்போ அந்த திராணி இல்லையா, வக்கு இல்லையா? விஜயகாந்த் தனி ஒரு மனிதனாக போய் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க முடிஞ்சது. அந்த திராணி இல்லையா? நான் எதுக்கு திருவள்ளூர் தேர்ந்தெடுத்தீங்க? அதானி துறைமுகம் வருது, அதனால நான் அங்கே போய் நிற்கிறேன். அங்கே நாடார் வாக்கு அதிகம், சாதி இல்லைன்னு பேசுவார். ஆனால் நாடார் வாக்கு திருவள்ளூரில் அதிகம், அதனால போய் அங்கே நின்னாரு. அதான் வெளியில பேசுறதாங்க வேற, உள்ளுக்குள்ள அவர் வேற. இந்த திமுக மீது இப்போ இன்னொரு விஷயம், சீமான் உட்பட பலர் எதிர்கட்சியினர் ஊடகங்கள் மீது ஒரு அடக்குமுறையை போயிடுறாங்க, ஊடக சுதந்திரத்தை பாதிக்கிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்க எல்லாம் வழக்கு பயங்கரமா இப்போ வந்திருக்கு. அவங்களை அரெஸ்ட் பண்ண போறதா இருந்தீங்க. சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியலாளருங்கிறது எனக்கு கேட்கும்போது சிரிப்பாக தான் வருது. அவர் ஒரு புரோக்கர், அவ்வளோதான். சவுக்கு சங்கரின் செயல்பாடுகளை கடந்த முக்தார் அவர்களுடைய பேட்டியே அவர் இப்போ போட்டோ போட்டு முக்தார் இருந்து அறிவாலய வாசல் இருந்து அறிவாலய எடிட் பண்ணி போட்டிருக்காரு. நான் தான் சொல்றேன், அது பார்த்தாலே தெரியுது எடிட் பண்ண போட்டோ. எடிட் பண்ணி போட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சொல்றேன், முக்தார் வந்து திமுக அறிவாலயத்திற்கு வந்துட்டு போனார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒன்றும் இல்லை. நேற்று தான் யாருங்கிறது வெளிப்படுத்திட்டாரு முக்தார், சவுக்கு சங்கர் யாருன்னு. அதனால வேற எதுவும் சொல்ல முடியல. 1 நிமிட காணொலி வந்து 1 மணி நேர காணொலி 20 நிமிடமாக வெளியிட்டேன்னு வந்து புலம்புறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து முழுக்க பள்ளிக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் பேசினாரு. ஒரு மைனர் பொண்ணு வந்து அவருக்கு லவ் இருந்தது, அந்த லவ்வின் காரணமாக தற்கொலை பண்ணாரு. இந்த வீடியோ வந்து சிசிடிவி வீடியோ, நக்கீரன் கோபால் கிழிச்சு தொங்க விடுறாரு சவுக்கு சங்கரை. இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்குலாம் அறிவு இல்லை. ஒரு பொண்ணுங்க கீழே வந்து தற்கொலை பண்ணியிருக்கு. ரைட்டு, இது தற்கொலையிலே வச்சுக்கோங்க, கீழே கணக்கு கொத்துருமா கொள்ளிருமா, நீங்களும் நானும் பார்த்து பதறி அடிச்சு ஓட மாட்டோம். அப்படியே அசால்ட்டாக ஒரு 3 பேர் அந்த பக்கத்துலேயே நிற்கிறான். இவங்க இந்த பொம்பளை பொறுமையாக அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எப்படிங்க ஒரு பெண்ணை தூக்கிட்டு போவாங்க? ஒரு குழந்தைங்க, உங்களை நம்பி விட்ட ஒரு பெண் எப்படி தூக்கிட்டு போனாங்க? அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு தெரியலையா? அப்போ அந்த பள்ளி நிர்வாகம் மீது ஒன்று தவறும் இல்லை. அப்போ லாப நோக்கம் எடப்பாடியிடம் சிலரை பெற்றுக்கொண்டு சிலர் பேச ஆதரவாக பேசுது. இப்போ பள்ளி விஷயத்தில் ஆதரவாக பேசுது. நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? தரவு முக்தர் கேட்ட வீடியோ அங்கே ஆதாரம் வீடியோ கொடுத்தா வீடியோ என்கிட்ட இல்லை. அதுதான் சொல்கிறேன், முழுக்க சவுக்கு சங்கர் சில ஆதாயத்துக்காக யார் அந்த ஆதாயத்தை செய்து தருகிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக. அவர் வந்து
திமுகவினர், அதுவும் குறிப்பாக உதயநிதி அவர்கள் அவர் சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லா தகவல் ஆதாரம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது சவுக்கு சங்கர் இப்போ ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இப்போ அவர் மீது அந்த வழக்கு வந்து இப்போ தொடரப்பட்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அவர் வந்து அவர் பத்திரிகையாளரிடம் வந்து அவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஏற்கனவே வழக்கு இருக்கு. அந்த வழக்கெல்லாம் இப்போ விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்குங்க. உடனே வந்து கைது பண்ணலாம், இல்லை கைது பண்ண முடியாது. பொதுவாக பொய் செய்திகளை தொடர்ந்து பரப்புறாரு. அது வந்து இப்போ வந்து அதற்காகவும் வழக்கு வந்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அவர் வந்து நம்ம வந்து விட்டு அவர் டார்கெட் பண்ணணும் இல்லை, தொடர்ந்து பொய்ய பேசுகிறாரா இல்லையா, நடக்காத விஷயங்களை, ஆதாரம் இல்லாத விஷயங்களை பேசுகிறாரா இல்லையா, அதை அனுமதிக்க முடியாது. அதுதான் பொய்யான விஷயங்களை பரப்புவதற்கு, சட்டம் ஒழுங்குக்கு கேடு விளைவிப்பவர்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அதை தமிழக அரசு செய்யும். ஏன்னா இப்போ சவுக்கு சங்கருக்கு ஒன்றுன்னா எதிர்கட்சி ஒற்றுமை அவர் சேர்த்துறாரு. ஏன்னா பாஜக காரங்க வராங்க, சீமான் வராரு, இவர் எடப்பாடி எல்லாரும் ஒற்றுமையை சேர்த்துறாரு. அது இப்போ சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருப்பதனால இவங்கெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக வராங்க, அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்டல சனாதன அரசியலுக்கு நேர் எதிராக இருக்கு. அந்த சனாதன அரசியலை சீமான் போன்ற நபர்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு, சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் எல்லாம் பயன்படுத்தி சனாதன அரசியலையும் இந்த மண்ணில் திணிக்கலாம் என சிலர் கனவு கொண்டுகிட்டு இருக்காங்க. அது நடக்காது. அதை திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக இருக்கும். இவர்கள் பேசுவதை பேசிட்டு போட்டும், அதில் அவதூறு இருந்ததுன்னா நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சரி, ஆனால் சவுக்கு சங்கர் சொன்ன ஒரு விமர்சனம் என்னன்னா, இதில் வந்து அவர் தெளிவாக சொல்லி நான் எடப்பாடிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாரு. அவர் இன்னொரு இப்போ திமுக ஓபிஎஸ் ஆதரவு, திமுக ஓபிஎஸ் இல்லை, அதான் அவதூறுங்க. அதெல்லாம் அது எப்படி இருக்கும்? அவர் ஒரு கட்சியின் தலைவர், ஏற்கனவே அதிமுக முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஏற்கனவே அவரை தான் ஒருங்கிணைப்பாளராக வந்து போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பொதுக்குழு கூட அதை இல்லை அப்படின்னு வெளியேற்றிருக்காங்க. அதெல்லாம் அவர்கள் கட்சிக்குள்ள நடக்கிறது. அவர் இன்னும் அதிமுகவை சார்ந்தவர் தானே. அவருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு? இது வந்து ரொம்ப இல்லை. ஏன்னா எதனால நடக்குதுன்னா, அவர் பையன் வந்து பார்த்து திமுக ஆட்சி நல்லா இருக்கு. இப்போ சீமான் என்ன வந்து பார்த்தாரு, முதல்ல கொரோனா பீரியட்ல வந்து பார்த்துட்டு மாசு அவர்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கு, கொரோனாவை சிறப்பாக இந்த அரசு கையாளுதுனால அதேமாரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சார். வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு அப்படின்னு பதிவு செய்துட்டு வராரு. அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன் மாற்றுக் கட்சியினர் பாராட்டவே கூடாதா? அப்படி பாராட்டினா உடனே அவர்கள் வந்து திமுக ஆதரவாளர்கள் ஆகிடுமா? இப்போ எங்கள் கட்சி தலைவர் வந்து எதிர்கட்சியாளர் கூட இருக்கலாம், தமிழிசை தவுந்தரராஜன், அவர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள்லாம் கலந்து, அது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அதை வந்து நம்ம வந்து அப்படி பார்க்கக்கூடாது. அது அந்த மாதிரியான கருத்தை பேசுகிற சவுக்கு சங்கர்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவர் ஏதாவது வாயில போட்டு மெல்லணும், அதுக்காக ஏதாவது விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பது, அவ்வளோதான். இறுதியா உங்க பக்கத்து ஒரு திருவாரூர்ல ஒரு தெருவுக்கு வந்து கலைஞர் பேர் வைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க. அப்புறம் இல்லை எனக்கு பேர் பின்னாடி அந்த மாதிரி இது இந்த பேனா விஷயத்துல பின்வாங்குவாங்க, இல்லாட்டி உறுதியான ஏன்னா பின்வாங்கிட்டானா அது சீமான் தான் ஜெயிச்ச மாதிரி. இல்லை அப்படிலாம் அதுக்கான வாய்ப்பே இல்லை. சீமான்லாம் கனவு கண்டுட்டு இருக்க வேண்டியதான். இது வந்து நகராட்சி, திருவாரூர் மாவட்ட நகராட்சியின் சார்பாக தீர்மானம் போடப்பட்டது. இது தமிழக அரசு எடுத்திருக்க முடிவு. இதற்கான அனுமதியும் இப்போ வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதனால விரைவில் அதை வந்து 100% நடக்கும். சீமான் தான் சொன்னாரு, நான் விட மாட்டேன்னு, முடிஞ்சால் தடுத்து பாருங்கன்னு நாமளும் சொல்கிறோம். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் இருக்கிற வரைக்கும் கலைஞர் அவர்களின் பேனா சிலையை தொட்டு கூட சீமானால் பார்க்க முடியாது. அதையும் சொல்கிறேன். மரியாதையோடு வந்து அணுகினால் வந்து பார்த்துக்கிட்டு போகலாம். இந்த மாதிரி வச்சுப்பாரு, முடிஞ்சால் தடுத்துப்பாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் சீமான் வாய்ச்சவிடாது சினிமா டைலாக்னு நடத்தி விட்டுட்டு இருக்காரு. பொது வெளியில் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அவர் யார் என்பதை மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும் சீமானை. அதனால மக்கள் புறந்தள்ளிட்டு இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஒற்றை இடத்தை கூட அவர்களால் வெற்றி பெற முடியல. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கத்தானே போகிறோம். அதனால மக்கள் எல்லாம் ஒருபோதும் அவரை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. இளைஞர் சமுதாயம் குறிப்பாக விழிப்பாக இருக்காங்க. சீமான் யாரே, அவர் பேசுகிற கருத்துக்கள்லாம் என்னென்னு இளைஞர் சமுதாயம் பார்த்துட்டு தான் இருக்கு. அதனால தகுந்த பாடத்தை வருகிற தேர்தல்களையும் கொடுப்பாங்க. ஓகே, இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உங்கள் நேரத்தை ஒதுக்குங்க, ரொம்ப நன்றி.